அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜினுடைய மாதங்களில் நாம் இருக்கின்றோம். ஹஜ் எவ்வாறு செய்ய வேண்டும், ஹஜ்ஜினுடைய வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து அதிகமான வகுப்புகளும் உரைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகள் இதனை கவனமாக கேட்டு செல்வார்கள். ஏன்னா வாழ்வில் ஒரு முறை, ஆண்டில் ஒரு முறை அல்ல, வாழ்வில் ஒரு முறை செய்கின்ற ஒரு கடமை இல்லையா? அதனால் அதனை நிறைவேற்றுவதற்கு கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். ஏற்கனவே ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களும் இப்பொழுது செல்லுகின்றவர்களும் இனிமேல் செல்ல இருக்கின்றவர்களுக்கும் மிக முக்கியமான இன்னொரு பாடம் இருக்கிறது. ஹஜ்ஜிற்கான இலக்குகள் என்ன? ஹஜ்ஜிற்கான இலக்குகள் என்ன? ஹஜ் நம்மிடம் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறது? இந்த இலக்குகள் என்பது மிக முக்கியமானது. அதை குறித்து நாம் பேச வேண்டும். இந்த உரை என்பது ஹஜ்ஜிற்கான வழிமுறைகளை குறித்தானது அல்ல, இலக்குகள் குறித்து. ஹஜ் நம் வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை குறித்து ஒவ்வொன்றாக இதில் நாம் பார்ப்போம். முதலாவதாக, உரைக்கு செல்வதற்கு முன்பாக, ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் என்ற ஒரு வார்த்தை, அரபி வார்த்தைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம். ஹாஜத் என்ற நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஒரு எண்ணம், ஒரு விருப்பம். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, சந்தித்தல், ஒன்று கூடுதல். அப்போ அங்கே மக்காவிலே மிக அதிகமான, உலகத்தில் இருக்கின்ற அதிகமான மக்கள் சந்திக்கின்ற ஒரு இடம், இறைவனுடைய முதல் ஆலயத்தை சந்திக்கின்ற ஒரு இடம் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்கின்றோம்ங்கிற எண்ணத்தில் நாம முதல்ல செல்வோம். முதல் கேள்வியாக ஒரு கேள்வி நம்மளால் எழ வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்களே, ஏன் மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜிற்காக? எவ்வளவு தூரம், தொலை தூரத்திற்கு சென்று நாம் அந்த பயணத்தை மேற்கொண்டுதான் இறைவனை சந்திக்க வேண்டுமா? இந்த புனித பயணத்திற்கான அந்த நோக்கம் என்ன? எதற்காக மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அன்பானவர்களே, ஹாஜிகள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். இறைவன் நம்மை விருந்துக்கு அழைக்கின்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருக்கும் கிடைச்சதானா? கேள்விதான். எல்லாம் ரெடியாகி அதற்கு முன்பாக மரணித்தவர்களும் உண்டு. ஆக விருந்தாளி என்பவர் இறைவன் அழைக்கின்றான். அப்படி என்றால் இது மிக ஸ்பெஷலான ஒரு விருந்து இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், நீங்கள் மக்காவுக்குள் சென்றீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை தான் இருக்கும். இறைவனுடைய விருந்தாளிகளை வருக, வரவேற்பு இருக்கும். அப்போ ஒரு விருந்து, ஒரு ஒன்று கூடுதல், அனைத்து உலக மக்களையும் சந்திக்கின்ற ஒரு இடம் இல்லையா? அப்படி என்றால் விருந்துக்காக, ஒன்று கூடுதலுக்காக முதலில் தேவைப்படுவது என்னது? ஒன்று, இடம். இரண்டாவது, அழைப்பு. மூன்றாவது, அதாவது இன்விடேஷன். மூன்றாவதாவது, அழைப்பு விடுக்கின்ற ஒரு நபர் இருக்க வேண்டும். நான்காவதாக, அந்த அழைப்பிற்கு பதில் சொல்ல வேண்டும். இங்கே முதலாவதாக அந்த இடம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறது, எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அதை தெளிவாக சொல்லிவிடுகின்றான். இன்ன அவ்வல பைத்தின் உலிஹ லின்னாஸி அல்லதீ பிபக்கத்தன் முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன் என்று சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ஆக இங்கே எதற்காக மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இறைவன் சொல்கின்றான். அவ்வல பைத், நிச்சயமாக மனிதர் அனைவர்களுக்கும் இறைவனை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் என்னது? இங்கேதான் இருக்கிறது என்றால் மக்கா என்று சொல்லப்படுகின்ற மக்காவில் இருக்கிறது. மக்கா என்பது அரபுலகத்தின் ஹிஜாஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம். அப்போ மக்கா என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் மக்கா என்று பயன்படுத்துகிறான். இது இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். ஆக ஏன் மக்கா? ஒன்று, இது முதல் ஆலயம். ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட, இந்த மண்ணில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் என்று சொல்லிவிட்டு இறைவன் விட்டு விடவில்லை. இங்கே இதுதான் நம்மிடம் இது எதிர்பார்க்கின்ற இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தலைப்பை மறுபடி நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். இது ஹஜ்ஜிற்கான வழிமுறைகள், மனாசிக் என்று சொல்லப்படுகின்ற வழிமுறைகளை குறித்தானது அல்ல. இந்த உரை என்பது ஹஜ் நம் வாழ்வில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றம் என்ன என்பதை குறித்து. ஒரு இடம் குறிப்பிடப்படும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அதில் 2 அடைமொழிகளை சொல்கின்றார். அந்த மக்கா எப்படிப்பட்டது? ஒன்று, அருள் நிறைந்தது. பக்கத்தன் முபாரக்கன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். முபாரக்கான ஒரு இடம், அருள் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்கின்றார். அந்த அருள் நிறைந்த இடம் என்றால் என்ன என்பதை குர்ஆனில் இன்னொரு இடத்தில் விளக்குகின்றான். அது அங்கே செல்பவர்களுக்கு அமைதியை கிட்டும், அமைதி ஏற்படுத்திவிடும்.
மனம் அமைதி அடையும். அப்போ அருள் என்பது மிக அதிகமான விளக்கம் சொல்லப்படுகின்ற வார்த்தை இல்லையா? அருள் நிறைந்த இடம், அமைதி அளிக்கின்ற இடமாக அது இருக்கிறது இல்லையா? இரண்டாவதாக ஒரு வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடைமொழியை குறிக்கின்ற ஒரு அட்ஜெக்டிவ் சொல்கிறான். அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஹுதல் லில் ஆலமீன் என்று சொல்கின்றான். ஏன் மக்கா தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால், அது இறைவனுக்காக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் இருந்த இடம் ஒன்று. ஆனால் அந்த இடம் உலக மக்கள் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டும் என்று சொல்லிட்டான். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஏன் போறோம்? ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு இலக்கு இருக்கு இல்லையா? அந்த இலக்கு நாம் அடைந்தோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு இடத்துக்கு டூர் போறோம்னா அந்த டூருக்கான ஒரு இலக்கு இருக்கு. எதுக்காக போறோமோ அதை பர்பஸ் சால்வ் ஆச்சா இல்லையா, அது கிடைச்சிச்சா இல்லையா என்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்குமா? இருக்கணும். அதுபோல் மக்கா என்ற இடம் ஹுதன் லில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானை பற்றி சொல்லும் போது ஹுதன் லின் நாஸ் என்று சொல்கின்றான், மனிதர்கள் அனைவர்களுக்கான நேர்வழி காட்டி. அதுபோல் ஹுதன் லில் ஆலமீன் என்று இந்த ஹுதா என்ற வார்த்தையை மக்காவுக்கு பயன்படுத்துகிறான். அப்படி என்றால் மக்கா என்ற இடம் எவ்வாறு வழிகாட்டும்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஒரு கட்டடமும் ஒரு இடமும் எவ்வாறு வழிகாட்டும்? இந்த கேள்வி நம்மள எழணும். அப்பதான் ஹாஜிகளாகிய நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், எந்த இடத்துக்கு போக போறோம், திரும்பி வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் அதை ஏற்படுத்தும் என்பது அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். என்ன இலக்கு இப்பொழுது யோசித்து பாருங்க. என்ன வழிகாட்டுதல் அந்த மக்கா கொடுக்கிறது? சொல்லப்போனா முஸ்லிம்கள் மட்டும்தான் அங்கே செல்ல முடியுது இல்லையா? ஆமாம். ஆனால் ஹுதலில் ஆலமீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுதே அதுல ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறோம். நுணுக்கமான விஷயம் மறந்துடக்கூடாது. அது என்ன? உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டும், முஸ்லிம்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் உலக மக்கள் அனைவருக்கும் என்ன வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது என்றால், ஒன்று இறைவனை குறித்தான வழிகாட்டுதல் தேவை, இரண்டு மனித சமூகத்தை குறித்தான வழிகாட்டுதல் தேவை. இந்த இரண்டும் மக்காவிலிருந்து கிடைக்கும். எப்படி? ஏக இறை கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட ஆலயம் இருக்கிறது. மொத்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒன்று கூடுகின்ற அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது என்றால், ஏக தெய்வத்தை முன்னிறுத்துகின்ற அறிமுகப்படுத்துகின்ற இடம். இரண்டாவது, உலக மக்கள் அனைவரும் அந்த ஏக தெய்வத்துக்கு முன்னால, அந்த இறைவனுக்கு முன்னால சமம். கடவுளுக்கு முன் அனைவரும் சமம். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான். இந்த சமூகமாகிய உங்களுடைய சமூகம் ஒரே சமூகம், நானே அதனுடைய இறைவன், எனக்கே நீங்கள் அடிபணியுங்கள். யோசிச்சு பாருங்க. இதற்கான பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் மக்கா. இது கிடைக்கணுமா? அந்த வழிகாட்டுதல் கிடைக்கணுமா? நீங்கள் மக்காவை பாருங்கள், போய் சென்று பாருங்கள். இறைவன் ஒருவனே என்ற அந்த முழக்கம் எங்கும் உழைக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த ஏகத்துவம் இருக்கும். தொடர்ந்து அதனுடன் இணைத்து இந்த மனித சமூகமும் ஒன்று என்ற ஒரு இலக்கை அங்கே நாம் அடைய வேண்டும். மனித சமூகம் ஒன்றே என்ற அந்த இலக்கை அடைந்து விட்டால் திரும்பி வந்த பிறகு நம்மள்ட்ட என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் இல்லையா? எத்தனையோ விதமான வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த வேற்றுமைகளை அனைத்திலும் நாம் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், ஒற்றுமையை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒன்று நம்மிடம் என்ன மாற்றம், இது எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும் என்றால், ஹஜ்ஜுக்கு பிறகு ஏகதேவ கொள்கை, ஏகத்துவ கொள்கையில் தௌஹீதில் எந்த குறையும் ஏற்பட்டு விடக்கூடாது, பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நான் சொன்ன மாதிரி இது லில் ஆலமீன், ஹுதன் லில் ஆலமீன், அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டும். கட்டடம் இறங்கி வந்து வழிகாட்டாது இல்லையா? நமக்கு தெரியும். ஒரு இடம் வழிகாட்டாத அந்த இடத்துக்கு போய் வந்த மக்கள் தான் வழிகாட்ட வேண்டும். இந்த பொறுப்பு நம்மில் சுமக்கப்பட்டது. நாம் சுமந்து கொண்டு திரும்பி வருகிறோம். வந்து சொல்லணும், இறைவன் ஒருவன் தான் என்று மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இறைவன் ஒருவன் அல்ல, இறைவனே இல்லை என்று பல விதமான தெய்வ கொள்கைகள் இருக்கின்ற மக்களிடம் இறைவன் ஒருவன் தான் என்ற முழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் ஹஜ் ஏற்படுத்தப்பட்டது என்பதை குர்ஆனும் வரலாறும் சொல்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இணைந்ததுதானே ஹஜ், எல்லாருக்கும் தெரியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஐசக்கு, மூன்றாவதாக அவர்களுடைய அண்ணன் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற லோத். இவர்கள் அனைவரும் ஒரே சமகாலத்தில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். இதுதான் வரலாறு, மிக முக்கியமான வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் மக்கா, இன்றைய அரபு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எங்கே? பலஸ்தீன் பகுதியில். லூத் அலைஹிஸ்ஸலாம் எங்கே? சொதோம் என்று சொல்லுகின்ற எத்தோப்பியா இருக்கின்ற அந்த பகுதியில். அப்போ இவர்கள் அனைவரும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார். என்ன? மக்களை இறைவனின் பக்கம் அழைக்கின்றார்.
இந்த அழைத்த மக்கள் அனைவரையும் ஒன்று கூடுவதற்கான ஒரு இடம் குறிக்கிடப்படுகிறது, அது மக்கா. அதுதான் நாம் செல்லுகின்ற இடம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பணியை நாம திருப்பி வந்து செய்யணும். அப்போ ஏகத்துவம் மட்டுமல்ல, இங்கே தூதுத்துவமும் சேர்கிறது. தௌஹீது மட்டுமல்ல, ரிசாலத்தும் சேர்ந்து விடுகிறது. அப்போ ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால் ஏன் மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது அல்லாஹ் சொல்லும்போது அது ஹுதன் லில் ஆலமீன் என்று சொல்வதை மறுபடி நினைவுபடுத்த வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டிய ஒரு இடம் அது. அப்படி என்றால் அங்கே போயிட்டு வர்ற நம் உலக மக்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த பொறுப்பை சுமந்தவர்களாக திரும்பி வருகிறோம். இதுதான் ஹஜ்ஜிற்கு சென்று திரும்பி வருகின்ற ஹாஜிகளுக்கும், ஏற்கனவே ஹஜ்ஜு முடித்த ஹாஜிகளுக்கும், இனி செல்ல இருக்கின்ற ஹாஜிகளுக்கும் மிக முக்கியமான இலக்காகும்.